நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பென்சில்ல ஏதாவது ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருக்கதா வச்சு. எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா? ஏன்னா லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இப்போ இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் என்ன பண்ணும்? இந்த பென்சிலுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். அதனால தான் அதனுடைய எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் அதிகமாக நடக்குதுன்னு சொல்லுவோம். கரெக்டா இல்லையா? இப்போ இந்த லோன் பேர் எது மூலமா பென்சிலுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்? Due to the resonance. Due to the lone pair single bond double bond. இதுக்கு பேரு resonance தான். Lone pair single bond positive. Lone pair single bond negative. Lone pair single bond vacant orbital. இது எல்லாமே ரெசனன்ஸ்க்கான கண்டிஷன். அப்ப இந்த லோன் பேர் இந்த இடத்துல டபுள் பாண்டா கிரியேட் ஆகும். அப்ப இந்த கார்பனுடைய வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக இந்த கார்பனுக்கு மேல இருக்கக்கூடிய இந்த டபுள் பாண்ட் வந்து இந்த கார்பனுக்கு மேல ஷிஃப்ட் ஆகும். அப்ப ஃபர்ஸ்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் இதுக்கான ஃபர்ஸ்ட் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர். கரெக்ட்டா இது டபுள் பாண்ட் ஆயிடுமா? ஒரு லோன் பேர்ல 2 எலக்ட்ரான் இருக்கு. சோ இது NH2 பிளஸ் ஆயிடும். எலக்ட்ரானை டொனேட் பண்ணதால இது பிளஸ் ஆயிடும். இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆனதால இது மைனஸ் ஆல்ரெடி என்ன இருக்கு? இதான் ரெசனன்ஸ். அடுத்த ரெசனன்ஸ் என்னது? இங்க இருக்கக்கூடிய பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? அப்ப அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஆல்ரெடி இந்த பை பாண்ட் அப்படியே இருக்கு. இங்க டபுள் பாண்ட் NH2 பிளஸ் இங்க நெகட்டிவ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். திரும்ப இந்த பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க கிரியேட் ஆகும். கரெக்ட்டா? அடுத்த ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன? இங்க ஆல்ரெடி ஒரு பை பாண்ட் இருக்கு. இந்த பை பாண்ட் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. இப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க கிரியேட் ஆயிருக்கு. ஆல்ரெடி NH2 பிளஸ். இப்போ இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து இங்க பார்ட்டிசிபேட் பண்ணும். இது எப்பவும் போல சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர். சரிங்களா? இதுதான் ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சருக்கான மெத்தட் வந்து இதுதான். அப்ப மீனிங் என்னன்னா ஒரு பென்சீன்ல இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். நம்ம முன்ன சொன்ன எந்த குரூப்பா இருந்தாலும் சரி அதுலமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அதுலயும் பர்టిక్యులரா லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம். இந்த லோன் பேர் டொனேட் பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாகுதுன்னு பாருங்க. இப்போ இதுக்கு இது ஆர்த்தோவா? இது ஆர்த்தோ, இதுவும் ஆர்த்தோ. இது மெட்டா, இதுவும் மெட்டா. இது சரிங்களா? இப்போ நெகட்டிவ் சார்ஜ் ஆர்த்தோல இருக்கா? நெகட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ். அப்ப மீனிங் என்ன? நெகட்டிவ் ஆப்ஷன்ல எலக்ட்ரான் டிச்சார்ஜ். நெகட்டிவ் என்ன அர்த்தம்? அப்ப அந்தந்த சிஸ்டத்துல இங்க இருக்கக்கூடிய மூணு ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ல ஆர்த்தோல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. திரும்ப ஆர்த்தோல எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமா இருக்கு. எப்போ? அப்ப மீனிங் கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு பென்சில்ல எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருந்தா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருந்தா ஆர்த்தோ அந்த பேராவோட அதோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆர்த்தோ அந்த பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் என்ன வரும்? எலக்ட்ரோஃபைல் வந்து வரும். அங்கதான் என்ன வரும்? எலக்ட்ரோஃபைல். அப்ப எலக்ட்ரோஃபைல் எங்க வரலாம், எங்க வரக்கூடாது? கண்டிப்பா எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா ரெண்டு ப்ராடக்ட், ஒன்னு ஆர்த்தோ இன்னொன்னு டொனேட்டிங் குரூப் இருந்தா மெட்டா ப்ராடக்ட் வராதா அப்படிங்கறத முதல்ல நெக்லெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் புரியுதா? இதுதான் வந்து டொனேட்டிங் நேச்சருக்கான மெத்தட். அதனுடைய ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் இதுதான். இப்போ எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. இந்த எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயல் குரூப் எப்படி ஐடென்டிஃபை பண்றது? ஆல்ரெடி ஒரு குரூப்ல எழுதி போடுறோம். அப்படி தெரியல அப்படின்னா லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம் வித் லோன் பேர் அப்படின்னா டொனேட்டிங் குரூப், வித்தவுட் லோன் பேர்னா அது எலக்ட்ரான் வித்ட்ராயல். இப்போ NO2 என்ன இருக்கு? இப்போ அடுத்த செகண்ட் கேட்டகரி ஒரு பென்சில்ல என்ன இருக்கு? இப்போ NO2 கொடுத்துருந்தா N டபுள் பாண்ட் ஓவா இங்க இதுதான் அதனுடைய NO2. இதுல லோன் பேர் இருக்கா? அதாவது டைரக்டா பென்சிலுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணக்கூடிய லோன் பேர் இருந்தா அது டொனேட்டிங் நேச்சர். இதை கம்பேர் பண்ணும்போது மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் என்னது? நம்ம ஆக்சிஜன் எலக்ட்ரானை கொடுத்தா எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுவோம். இப்போ கார்பனை கம்பேர் பண்ணும்போது நைட்ரஜன் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயி, நைட்ரஜனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரான் வித்ட்ராயி. அப்ப இந்த கார்பன் கிட்ட இருந்து நைட்ரஜன் என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணலாம். நைட்ரஜன் இருந்து ஆக்சிஜன் என்ன பண்ணலாம்? எலக்ட்ரானை. அப்ப டோட்டலா பென்சீன் கிட்ட இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணதா ட்ரை பண்றோம். என்ன பண்ணாது? அதனால நம்ம என்ன பண்ணோம்? NO2, Cl, ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட், எஸ்டர், அமைல் இதெல்லாம் என்ன குரூப்? அப்ப எலக்ட்ரான் வித்ட்ராயல் இருக்கும்போது இப்போ இந்த பாண்ட் வந்து இப்படி மைக்ரேட் ஆகும். இந்த பாண்ட் மைக்ரேட் ஆகும்போது இது O மைனஸ் ஆக மாறும். இப்போ இது பிளஸ் ஆயிடுச்சு. யார் எலக்ட்ரான் கொடுக்குறாங்க அந்த பிளஸ். இது எலக்ட்ரான் கொடுக்கும்போது இது எலக்ட்ரான் ப்ரொவைட் பண்ணிட்டு பிளஸ் ஆயிடுச்சு. அப்ப இங்க எலக்ட்ரான் அதிகமா இருக்கிறதால ஒரு மைனஸ். இப்போ இங்க இருந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணது என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப இதுக்கான ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது யாருக்காவது ரெசனேட்டிங் ஸ்ட்ரக்சர் புரியல அப்படின்னா நான் சொல்றேன். அப்ப என்ன ஆயிடும்? இது பிளஸ்ஸா
இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு டபுள் பாண்ட் n o மைனஸா ஷிஃப்ட் ஆகும்போது இங்க ஆல்ரெடி என்ன இருக்கு அப்ப இது இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆகும்போது இங்க டைரக்ட் ரெஸ்பான்ஸ் தேவை இந்த பாண்ட் லைட் வெயிட் ஆகுது இந்த பாண்ட் வந்து சரிங்களா அப்ப என்ன நைட்ரஜனுடைய சார்ஜ் கரெக்ட்டா கரெக்ட்டா இல்லையா இப்போ அடுத்து இங்க என்ன இருக்கு டபுள் பாண்ட் இங்க ஒரு டபுள் பாண்ட் இப்போ திரும்ப என்ன ஆகும் இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் கிரியேட் ஆகுமா திரும்ப இந்த பாண்ட் ஷிஃப்ட் ஆயிட்டு இந்த பாசிட்டிவ் சார்ஜ் இதே ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆன்சர் புரியுது இல்லையா அப்ப மீனிங் என்ன ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆனா எங்கெங்கெல்லாம் சார்ஜ் கிரியேட் ஆகுது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்து பிரசன்ட் ஆகும் இதுல பென்சீன்ல ஒரு எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பென்சீன்ல எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பிரசன்ட் ஆனா ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகுது எலக்ட்ரான் டென்சிட்டி வரக்கூடியது எலக்ட்ரோஃபைல் வரக்கூடியது அப்ப எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியானா அங்க போகலாம் எங்க போகும் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் பிரசன்ட் ஆனா நமக்கு எலக்ட்ரான் ப்ராடக்ட் தான் கிடைக்கும் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இருந்தா ஆர்த்தோ அண்ட் பேரா ஆர்த்தோல இப்போ இதுல ஆர்த்தோ மேஜரா பேரா ரெண்டு பேர் இருக்கும்போது தான் ப்ராப்ளம் ஒரு ஆள் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரே ஒரு ப்ராடக்ட் என்னது மெட்டா பண்ணலாம் எப்போ ப்ராப்ளம் ஆர்த்தோவோ பேராவோ வரும்போது தான் ப்ராப்ளம் அதுக்கான சில கண்டிஷன்ல இருக்கு எப்போ கூட ஆர்த்தோ வரும் எப்போ கூட சரிங்களா இப்போ இதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஒரு பென்சீன்ல ஒரு மெத்தில் குரூப் பிரசன்ட் ஆயிருது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஸ்மாலர் எலக்ட்ரோஃபைல் எலக்ட்ரோஃபைல் ஸ்மாலர் இப்போ Cl+ இருக்கு Br+ இருக்கு ஸ்மாலரா லார்ஜர் Cl+ இருக்கு இப்போ ஹாலோஜனேஷன் பண்றோம் சரிங்களா இப்போ என்ன பண்றோம் ஹாலோஜனேஷன் என்னது AlCl3 வித் X2 ஏதாவது ஒரு F2 Cl2 Br2 ஆயிடும் கரெக்ட்டுங்களா இதுல F+ வந்து ஃபார்ம் ஆகாது இது ஃப்ளூரிக் எக்ஸெப்ஷனல் கேஸ் ஒன்லி நெகட்டிவ் சார்ஜ் மட்டும் தான் கிரியேட் ஆகும் சோ இதுல என்ன இருக்காது F2 மட்டும் வராது ரிமைனிங் இருக்கக்கூடிய Cl2 Br2 வரும் அதுல இருந்து சார்ஜ் வந்து ஒண்ணு Cl+ இருக்கலாம் Br+ இருக்கலாம் I+ இருக்கலாம் இதுல அயோடின் வந்து ரிவர்சிபிள் கேரக்டர் இருக்கிறதுனால பெரும்பாலும் அயோடின் வராது ஜெனரலா வரக்கூடியது Cl+ and Br+ இதுதான் எலக்ட்ரோஃபைல் Cl+ and Br+ இப்போ இந்த மெத்தில்ல Cl+ இருக்கு Br+ இருக்கு மெத்தில் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா இருக்கு டொனேட்டிங் ஏனா சிங்கிள் பாண்டட் வழியா என்ன பண்ணோம் எலக்ட்ரான் டொனேட் அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மெத்தில் இருக்கு நல்லா கவனிங்க ஆப்ஷன் A ஆப்ஷன் B ல செகண்டரி இருக்கு அதாவது பிரைமரி எத்தில் இருக்கு CH3 CH CH2 CH3 எத்தில் கரெக்ட்டா இருக்குது தேர்ட் ஆப்ஷன் வந்து CH3 இது செகண்டரியா அடுத்து D ஆப்ஷன்ல டெர்ஷரி இருக்கு மூணு மெத்தில் இருக்கு CH3 CH3 ID டொனேட்டிங் நேச்சர் tertiary secondary இது tertiary கரெக்ட்டா இதுல ஒரு கார்பன் பக்கத்துல மூணு கார்பன் அட்டாச் ஆயிருக்குதுல tertiary secondary primary கரெக்ட்டா இப்போ இது எல்லாத்துக்கும் கார்போ அதாவது ப்ளஸ் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும் கரெக்ட்டா இந்த இதெல்லாம் எலக்ட்ரோஃபைலா வச்சுக்கணும் இப்போ இந்த எலக்ட்ரோஃபைல் எது அது இந்த குரூப் இதெல்லாம் என்னது குரூப் இந்த இடத்துல மெத்தில் இருக்கு எத்தில் இருக்கு அதாவது பிரைமரி இருக்கு செகண்டரி இருக்கு டெர்ஷரி இருக்கு இப்போ எது ஐடி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் இது ஐடி எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் மெத்தில் ஐடி எலக்ட்ரான் டொனேட்டிங் இது ரெண்டு கண்டிஷன் தெரியவா தெரியும் இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு ஹைப்பர் கான்ஜுகேஷன் வித்தியாசம் இண்டக்டிவ் எஃபெக்ட்னா என்ன ஹைப்பர் கான்ஜுகேஷன் என்ன பாண்ட் வழியா எலக்ட்ரான் டொனேட் பண்ணா அதுக்கு பேர் இண்டக்டிவ் எஃபெக்ட் பாண்ட் பிரேக் ஆகி எலக்ட்ரான் டொனேட் பண்ணா ஹைப்பர் கான்ஜுகேஷன் நோ பாண்ட் ரெசனன்ஸ் சொல்லுவோம் இதுல தான் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜனை செக் பண்ணுவோம் இப்போ இது மெத்தில் டைரக்டா கரெக்டா இருக்கும்போது இந்த கார்பன் அந்த கார்பனுக்கு இருக்கக்கூடிய நியரஸ்டா இருக்கக்கூடிய கார்பன் ஆல்பா கார்பன் அந்த ஆல்பா கார்பன்ல எத்தனை ஹைட்ரஜன் பிரசன்ட் இருக்குதோ அது ஆல்பா ஹைட்ரஜன் அப்ப எத்தனை ஹைட்ரஜன் இருக்கு அப்ப இது 3 ஆல்பா ஹைட்ரஜன் வந்து பிரசன்ட் இருக்கு கரெக்ட்டா இங்க 2 இங்க 0 அப்ப நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் அதாவது இது என்ன மீனிங் என்னன்னா ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் மோர் டாமினேட்டிங் கரெக்ட்டா இருக்குதா இண்டக்டிவ் எஃபெக்ட் இத CSR ல ஒரு டைம் கட்டப்பட்டிருக்கு சரிங்களா ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் வந்து எப்ப இண்டக்டிவ் எஃபெக்ட் டாமினேட் பண்ணும் அப்படினு பார்த்தீங்கன்னா due to the என்னது ஆல்பா ஹைட்ரஜன் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன் இன்கிரீசஸ் டொனேட்டிங் நேச்சர் இன்கிரீசஸ் அப்ப இதுல 3 ஆல்பா ஹைட்ரஜன் இன்கிரீஸ் ஆகுது ஆனா இண்டக்டிவ் எஃபெக்ட்கான ஆர்டர் கட்டணும் இது ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கான ஆர்டர் இது 1 2 3 and 4 இது ஹைப்பர் கான்ஜுகேஷனுக்கான ஆர்டர் இண்டக்டிவ் எஃபெக்ட்கான ஆர்டர் 4 3 2 1 ஏன்
இந்த ஒவ்வொரு மெத்திலும் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே பாண்டட் வழியா எலக்ட்ரானை டொனேட் பண்ணிட்டு வரும் கரெக்டா. ஆனா இது த்ரூ த பாண்ட் அது அதாவது பக்கத்துல இருக்கவங்க எலக்ட்ரான் அதிகமா கொடுப்பாங்களா தூரமா இருக்கவங்க எலக்ட்ரான் அதிகமா கொடுப்பாங்க. பக்கத்துல யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க எலக்ட்ரான் அதிகமா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஏன்னா இண்டக்டிவ் எஃபெக்ட் அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் மெத்தட். டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் ஆன்சர் புரியுதுங்களா. அப்ப இதுல டாமினேட்டிங் கேரக்டர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் டாமினேட்டிங் கேரக்டர். ஹைப்பர் கான்ஜுகேஷன் எஃபெக்ட் தான் டாமினேட்டிங் கேரக்டர். அப்ப இந்த மூணுத்துல டொனேட்டிங் நேச்சர் இதுக்கு அதிகம். இதுல எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் மோர் பவர்ஃபுல்லா நடக்கும். இது கிளியரா புரியுதா. இப்போ இங்க எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து இப்போ Cl+ Br+ மெத்தில் வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில படிக்கிற மாதிரி பல்கி குரூப்னு படிச்சிருக்கோம். ஆனா எலக்ட்ரோபிலிக் சப்ஸ்டிடியூஷன்ல ஒரு பென்சீன்ல மெத்தில் குரூப் பிரசன்ட் ஆயிருந்தா அந்த மெத்தில் குரூப் ஸ்மாலர் குரூப். அந்த குரூப் என்னது ஸ்மாலர் குரூப். அப்ப வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் என்னது வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் Cl+ Br. இப்போ Cl+ Br+ அப்படிங்கிறது ஸ்மாலரா லார்ஜரா? எதை வச்சு லார்ஜர்னு சொல்றோம் எதை வச்சு ஸ்மாலர் சொல்றோம்? Cl+ Br+ அப்படிங்கிறது ஒரு குளோரின் அண்ட் புரோமின் தனியா சொல்லும்போது இட் இஸ் கால்ட் சப்ஸ்டிடியூஷன். குளோரின் வந்து ஆட் ஆகுது புரோமின் வந்து ஆட் ஆகுது இது பேர் சப்ஸ்டிடியூஷன். Cl+ Br+ அப்படிங்கிறது இட் இஸ் நாட் a substitution, it is a electrophile, it is a smaller electrophile. இது என்ன எலக்ட்ரோஃபைல்? ஸ்மாலர் எலக்ட்ரோஃபைல். அப்ப இதுவும் ஸ்மாலர் அதுவும் ஸ்மாலர். ரெண்டுமே ஸ்மாலர் சைஸா இருந்தா இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பா? எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்னா ஒன்னு ஆர்த்தோ இன்னொரு என்னது? இப்ப ரெண்டு ப்ராடக்ட்ல எது வரலாம்? எப்போ ஆர்த்தோ வரும் எப்போ பேரா வரும்? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. இதை வச்சு இன்னும் கிளியரா நீ பாத்துங்க. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் நல்லா கவனிங்க. இப்ப இங்க NH2 இருக்கு. என்னது NH2. இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்ப NH2 இதுக்கு மேல லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குமா? லோன் பேரா இப்ப எலக்ட்ரான் டொனேட் பண்ணும்போது ஒன்னு ஆர்த்தோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகும். அப்ப வரக்கூடிய எலக்ட்ரோஃபைல் ஒன்னு ஆர்த்தோக்கு வரலாம் இல்லனா பேராவுக்கு வரலாம். அப்ப ரெசோனன்ஸ் படி பார்க்கும்போது இந்த மூணு கார்பன்லயும் ஈக்குவல் எலக்ட்ரான் டென்சிட்டி தான் இருக்கு. கரெக்ட்டா? ஆன்சர் புரியுதா? எதுபடி? ரெசோனன்ஸ் எஃபெக்ட் படி, அதாவது பிளஸ் மீசோமரிக் எஃபெக்ட் படி லோன் பேர் இன்வால்வ் ஆகக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் என்னது? பிளஸ் M பிளஸ் M. அப்ப இந்த மீசோமரிக் எஃபெக்ட் படி இந்த ஆர்த்தோ பேரா ஆர்த்தோ இதனுடைய எலக்ட்ரான் டென்சிட்டி சேம். எலக்ட்ரான் டென்சிட்டி அப்ப மூணுத்துலயும் எலக்ட்ரான் டென்சிட்டி சேம் பண்ணா ஒன்னு ஆர்த்தோ இல்லனா பேரான்னு சொல்லுவோம். அடுத்த எஃபெக்ட் என்னது? இண்டக்டிவ் எஃபெக்ட் தான் பார்ப்போம். என்ன எஃபெக்ட் பார்ப்போம்? இண்டக்டிவ் எஃபெக்ட். இந்த இது கார்பனா இது என்னது? இந்த கார்பனுக்கு இருக்கக்கூடிய இது நைட்ரஜனா எதுக்கு எலக்ட்ரான் வித்ட்ரா இன்டெக்ஸ் அதிகம்? அப்ப கார்பனுக்கு இருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும்? நைட்ரஜன் வித்ட்ரா பண்ணும். அப்ப எஃபெக்ட் வந்து பிளஸ் M எஃபெக்ட். பிளஸ் M அப்படிங்கிறது லோன் பேர் பென்சீனுக்கு எலக்ட்ரான் டொனேட் பண்ணா அது பேர் பிளஸ் M. ஆனா கார்பனுக்கு இருந்து எலக்ட்ரான் என்ன பண்ணும்? பாண்டட் வழியா எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். சோ பிளஸ் M and மைனஸ் I. அப்ப இது என்ன எஃபெக்ட் இருக்கு? பிளஸ் M எஃபெக்ட் இருக்கு, பிளஸ் மீசோமரிக் எஃபெக்ட் இருக்கு, மைனஸ் I எஃபெக்ட். மைனஸ் I அப்படிங்கிறது இண்டக்டிவ் எஃபெக்ட் டிஸ்டன்ஸ் டிபெண்டன்ட் மெத்தடா. அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பன் எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்குமா? யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பாண்டட் என்ன பண்ணும்? இப்ப இங்க எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணுது, உடனே என்ன பண்ணும்? இங்க இருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்ணும். இங்க இருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்றத விட பக்கத்துல இருந்து எலக்ட்ரான் வித்ட்ரா பண்றது ஈஸி. அப்ப எங்க எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும்? ஆர்த்தோட எலக்ட்ரான் டென்சிட்டி கம்மியா இருக்கும். அப்ப ஆன்சர் என்னது? ஆன்சர் எங்க வரணும்? அப்ப இதுக்கான எலக்ட்ரோபிக் சப்ஸ்டிடியூஷன் ஒரு பென்சில்ல இங்க NH2 இருக்கு அப்படின்னா ஆர்த்தோ வரும், மெட்டா கொடுப்பாங்க, பேரா கொடுப்பாங்க. ஆன்சர் என்னது? பேரா தான் ஆன்சர். என்னது? இது ஆன்சர் கிளியரா புரியுதா? இப்போ இது என்ன மீனிங் அப்படின்னா கார்பன் அண்ட் நைட்ரஜன். கார்பன் அண்ட் நைட்ரஜன் மீனிங் கார்பன் அண்ட் நைட்ரஜன் அதனுடைய மிட் பாயிண்ட்ல தான் ரெண்டு எலக்ட்ரான் முதல்ல பிரசன்ட் ஆயிருக்கும். இதுக்கு எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு எலக்ட்ரான் எங்க மைக்ரேட் ஆகுனா இந்த நைட்ரஜனை நோக்கி மைக்ரேட் ஆகும். அப்ப இங்க இந்த கான்டாக்ட் எலக்ட்ரான் இதனுடைய ஆன்டி கான்டாக்ட் தான் இது. இதனுடைய ஆன்டி கான்டாக்ட் இது. அப்ப என்ன பண்றா? இந்த பாண்ட்ஸ்ல இருந்து எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணி இந்த நைட்ரஜனுக்கு தான் வச்சிருக்கோம். அப்ப இதுக்கு பக்கத்துல யார் இருக்காங்களோ அவங்களுக்கு இருந்து இன்னும் எலக்ட்ரானை வித்ட்ரா பண்ணும். அதனால தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஆர்த்தோட ப்ராடக்ட் வராது, எங்க வரும்? பேரா வரும். இதே ஃபீனால் இருந்தா OH இருக்கு. கார்பனை கம்பேர் பண்ணும்போது ஆக்சிஜன் மோல் எலக்ட்ரோநெகட்டிவா, அப்ப அதுவும் என்ன ப்ராடக்ட்? அப்ப OH NH2. அதாவது கார்பனை விட மோல் எலக்ட்ரோநெகட்டிவ் இருக்கக்கூடிய சிஸ்டம் எலக்ட்ரான் டொனேட்டிங் சிஸ்டமா இருக்கும்போது, லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டமா இருக்கும்போது எங்க வரும்? பேரா தான் ப்ராடக்ட். என்ன வரும்? இப்ப அடுத்த கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் புரியுதா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. ஒரு பென்சீன் இப்ப இதுல O- இருக்கு. இப்ப எலக்ட்ரோஃபைல் இது எலக்ட்ரான் ரிச்சா? எலக்ட்ரான் ரிச். இப்ப மீசோமரிக் எஃபெக்ட் படி பார்க்கும்போது ஆர்த்தோ இருக்காது. அதுல இருந்து டவுட் வரும்.
இப்போ அடுத்து எஃபெக்ட் என்னது இண்டக்டிவ் எஃபெக்ட். இப்போ இண்டக்டிவ் எஃபெக்ட் படி பாருங்க கார்பன் அண்ட் ஆக்சிஜன் நியூட்ரல் கேஸா இருக்கும்போது இப்போ இதே கேசஸ்ல பீனாலா இருந்தா இது நியூட்ரல் சிஸ்டம், அதாவது லோன் பேர் இருக்கு நியூட்ரல் சிஸ்டம். இப்போ கார்பன் அண்ட் ஆக்சிஜன் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 எலக்ட்ரான் யாருக்கு இருக்கும் ஆக்சிஜன். இதுல டவுட் இல்ல. அப்ப எந்த வரும் ப்ராடக்ட் பேரா. அப்ப என்ன ப்ராடக்ட் பேரா ப்ராடக்ட்டா வரக்கூடிய எலக்ட்ரான் எங்க வரும் பேரா பொசிஷன் வரும். இப்போ இதே சேம் சிஸ்டத்துல நாம எடுத்துக்கக்கூடிய O- இதான் O-. இப்போ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கார்பன் அண்ட் ஆக்சிஜன், இந்த ஆக்சிஜன்ல ஆல்ரெடி எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால இப்போ வரக்கூடிய 2 எலக்ட்ரான் எங்க இருக்காது ஆக்சிஜன் இருக்காது. 2 எலக்ட்ரான் யாருக்கு இருக்கும் ஏன்னா ஆக்சிஜன் நோக்கி போகாது. ஆக்சிஜனுக்கு ஆல்ரெடி எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருக்கும். எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் இருந்தா என்ன பண்ணும் அந்த 2 எலக்ட்ரான் கார்பன் பேர். அப்ப 2 எலக்ட்ரான் கார்பன் இருந்தா பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணும். பக்கத்துல இருக்கக்கூடிய கார்பனுக்கு எலக்ட்ரானை ப்ரொவைட் பண்ணா ஆக்டோ பொசிஷன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இன்கிரீஸ் ஆகும். அப்ப என்ன ப்ராடக்ட் தெரியும் லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம் வித் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸ் இருந்தா பேரா. அதே சிஸ்டம் வந்து நெகட்டிவா இருக்கும்போது O- இருக்கும்போது ப்ராடக்ட் வந்து ஆன்சர் புரியுங்களா. இப்போ 2 கன்க்ளூஷன் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இதுதான் நமக்கான கன்க்ளூஷன். OH NH2 NHR சரிங்களா NR இதெல்லாமே இருந்தா பிளஸ் MF மைனஸ் பேரா வந்து கிளியரா புரியுதா. அடுத்த கன்க்ளூஷன் என்னது O- இருந்தா பிளஸ் MF பிளஸ் இருக்கிறதுனால ப்ராடக்ட் வந்து இதுதான் கன்க்ளூஷன் சரிங்களா. அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் லோன் பேர் இருக்கக்கூடிய சிஸ்டம் பிளஸ் எனர்ஜி மைனஸ் எஃபெக்ட் இருந்தா பேரா. இதுல அடுத்து இன்னொரு கேட்டகரி இருக்கு சரிங்களா. அங்க ஒவ்வொரு ஸ்டெப்பா நம்ம இதுல வந்து போலார் சால்வெண்ட் இருந்தா என்ன நான் போலார் சால்வெண்ட் தான். இதுல ஹைட்ரஜன் பாண்டிங் பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த ரூல்ல வராது சரிங்களா. அதனால ஒவ்வொரு ஸ்டெப்பா பார்த்துட்டு எப்பப்பெல்லாம் எங்க என்ன கான்செப்ட்ல வரும் அப்படிங்கறத கிளியரா பார்த்துக்கணும். அப்ப எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்னு வந்தா ஃபர்ஸ்ட் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் வரும்போது ஆர்த்தோ அண்ட் பேராவோட எலக்ட்ரான் டென்சிட்டி அதிகமாகுது. சோ வரக்கூடிய ப்ராடக்ட் கண்டிப்பா ஆர்த்தோ அண்ட் பேராவா மேஜர். இப்போ இவங்க 2 பேர்ல யார் மேஜர் அப்படிங்கறத பொறுத்து தான் இண்டக்டிவ் எஃபெக்ட் மீசோமரிக் எஃபெக்ட் ரெண்டையும் மிங்கிள் பண்ணி பார்க்கணும். ரெண்டுமே பிளஸ் ஆ இருந்தா பிளஸ் M அண்ட் பிளஸ் ஐயா இருந்தா ஆர்த்தோ, பிளஸ் M மைனஸ் ஐயா இருந்தா பிளஸ் M மைனஸ் ஐயா இருந்தா அது பேரா. இது கிளியர் ஆச்சா. இது எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் வந்தா என்ன பண்ணணும் கண்ண மூடிட்டு ஏன்னா ஆர்த்தோ இல்ல பேரா இல்ல. எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் ப்ராடக்ட். அப்ப ஆர்த்தோட மட்டும் நெக்லெக்ட் பண்ணிடணும், பேராவோட மட்டும் நெக்லெக்ட் பண்ணிட்டு ஒரே ஒரு ப்ராடக்ட் வெட்டா ப்ராடக்ட். ஆன்சர் புரியுங்களா. இது எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் அண்ட் வித்ட்ராயிங் குரூப் சரிங்களா. என்னது தெரியலையா சரி அடுத்து பார்த்துக்கலாம்.